எனக்கு ரொம்ப பிடிச்ச மலையாள படம் நிறைய இருக்கு. மம்முட்டி சார் படம் அக்கறை இக்கறை நின்னாலங்கன ஆசை தீரும். தேங்க்யூ சார். நோ மோர் கட்டப்பா, ஒன்லி ராமையா பிள்ளை. இது நம்மளுக்கு எல்லாம் பெரிய கிஃப்ட். அப்கோர்ஸ் மாதவன் இந்த படத்தை எடுத்து நடிச்சதுக்கு வந்து நான் மாதவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஜிடிஎன் சாருடைய பாப்புலாரிட்டியை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கிறாரு. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு ஜெயராம், எனக்கு ஜெயராமுக்கு எக்ஸ்ட்ராடனரி சீன்ஸ். அதுக்கு என்ன ரீசன்னா, அந்த சீன்ஸ் அமைஞ்சதுக்கு காரணம் டைரக்டர் ஒரு சைடு இருந்தாலும் கூட ஆக்டர் மாதவன் வந்து எங்களுக்கு அந்த சீனை விட்டு கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக ஆஸ் அ ஹீரோ சார் இதெல்லாம் நான் பண்ணணுன்னு இருப்பார். பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளேஸ்மெண்ட்டாக எனக்கு ஜெயராமுக்கு நடுவில் தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம்ஸ். இந்த படமறையில் வந்து இது வந்து ஒரு பயோகிராஃபினா ஸ்லோவாக இருக்கும், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை, பயங்கர மாசாக இருக்கும் இந்த படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்களா, அதை விட மாசாக இந்த படம் இருக்கும். இந்த படத்தில் இருக்கிறது நான் எவ்வளவோ கேரக்டர் பண்ணிட்டேன். ஜிடிஎன் வந்ததுக்கப்புறம் இனிமேல் கேரளாவில் என்னை யாரும் கட்டப்பான்னு சொல்ல மாட்டாங்க, ராமையா பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். When are you coming back to Malayalam? When are you coming back to Malayalam? மலையாளம் நல்ல கேரக்டர் வந்து நடிச்சிருவேன். எனக்கு லாங்குவேஜ் தெரியல, என்ன ப்ராம்ப்ட் பண்ண நான் என்ன லாங்குவேஜ் வேணாலும் பேசுவேன். ரஷ்யா, உக்ரைன். ஸோ எனக்கு லாங்குவேஜ் இன்ஃபேக்ட் நம்ம ரசல் பூக்குட்டி படம் ஒட்டா வந்து மலையாளம் நான் தான் டப் பண்ணேன். ரசூல் பூக்குட்டி அவர் எவ்வளோ பெரிய சவுண்ட் இன்ஜினியர். அவர் சார் நான் எப்படி சார் டப்பிங் பேசுறது அப்படின்னா, சார் நீங்கள் வாங்க சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரசூல் பூக்குட்டி படத்தில் நான் தான் மலையாளம் எனக்கு நானே பேசினேன், டப் பண்ணேன். ஆமாம், அதனால் அது ஐ கேன் மேனேஜ் எனி லாங்குவேஜ். ஸோ ஐ ஆம் வெயிட்டிங் டு டூ மலையாளம் ஃபிலிம்ஸ். என்னுடைய கெரியரில் நான் ஹீரோவை ஒரு 100 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன். அந்த ஹீரோவை நான் ஹிட்டு கொடுத்த எல்லா மலையாள படம், எல்லா தமிழ் படம் மலையாள படம் தான். வார்த்தா, ஆவனாழி, ராஜாவுண்ட மகன், பூண்ண புதிய பூந்தொன்னல், எந்த மாமாட்ட குட்டை அம்மே, இது எல்லாம் ரீமேக் தமிழ்ல நான் தான் ஆக்ட் பண்ணிச்சேன். அதெல்லாம் ஆல் சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ். அதுக்காக for that reason we have special love for you. So whatever Malayalam movie remade to Tamil, you were the hero. So உங்களோட ஒரு கேள்வி, ஒரு மலையாளம் படம் that comes to you, the very first thing Malayalam, when you hear the Malayalam movies, the very first Malayalam movie that comes to your mind, which is that? ஏது படம் ரொம்ப இஷ்டப்பட்டிருக்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச மலையாள படம் நிறைய இருக்கு. மம்முட்டி சார் படம் ஆவனாழி, நான் நடித்த ஆவனாழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சித்திரம், ராஜாவுண்ட மகன், 20ஆம் நூற்றாண்டு, எல்லாம் ஒருபாடு ஃபிலிம்ஸ் கண்டுட்டு. செம்மீன்ல இருந்து ரைட் ஃப்ரம் செம்மீன். வித்தவுட் நோயிங் த மலையாளம் எனக்கு யேசுதாஸ் சார் வாய்ஸ் சாங்ஸ் கேட்கறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ ஒரு சன் பார்த்தோன்னு நான் சொன்னேன், சார் அவருக்கே தெரியல சார், ஓமனாளை கண்டு ஞான் பூங்கினாவில் ஒரு தடவை பாடுங்க சார் அப்படின்னு கேட்டேன். அது அந்த அக்கறை இக்கறை நின்னாலங்கன ஆசை தீரும். கரெக்டா? ஓகே, தேங்க்யூ வெரி மச் സാർ. ആരത് ഇപ്പൊ പറ്റില്ല, സ്റ്റേജിൽ നിൽക്കല്ലേ. സോ എന്താണെങ്കിലും താങ്ക് യു സോ മച്ച് സത്യരാജ് സാർ, താങ്ക് യു സോ മച്ച്. സോ വി ആർ വെയിറ്റിംഗ് ഫോർ GDNലെ റോക്കിംഗ് ആയിട്ടുള്ള സത്യരാജ് സാറിന്റെ ഇമേജ് ബ്രേക്കിംഗ് ആയിട്ടുള്ള കരക്ടർ. താങ്ക് യു സർ. നോ മോർ കട്ടപ്പ, ഓൺലി രാമയ്യ പിള്ളൈ. താങ്ക് യു സോ മച്ച് സർ, താങ്ക് യു സോ മച്ച്.